வெல்கம் டு சரண் திருவிழா சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 விதமான ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். அதில் ஃபஸ்ட் வந்து கருவேப்பிலை பொடி. அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் காமிக்கிற சுண்டில் ஒரு சுண்டு வந்து உளுந்து, கருப்பு உளுந்து நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணால் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு வறுக்கணும். தூக்கி வச்சு வறுத்தோன்னா நம்ம வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து அதே சுண்டில் 3/4 சுண்டு வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபடணும். ஸோ ஸ்லோவாக வந்து இதிலே வறுத்துக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். நம்ம எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அந்தளவுக்கு தான் அந்த பொடி வந்து நல்லாயிருக்கும். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குண்டு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி நிலையிலே காய வச்சுருக்கேன். இது வந்து தோட்டத்தில் உள்ள கருவேப்பிலை தான். ஸோ மருந்தெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப கூட. கருவேப்பிலை முடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பெருங்காய கட்டி நான் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து அதை வறுத்து ரோஸ்ட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம வறுபடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்க, அமுக்குனா அப்படியே ஒரு மாதிரி சருகு மாதிரி சவுண்டு கேட்கும், பவுடராக ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு கடைசியாக வந்து உப்பு, பூண்டு வந்து நான் தோலோட போடுறேன். உங்களுக்கு வேணால் தோல் நீக்கியும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணால் குறைன்னு அரைச்சிக்கலாம். ஸோ பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுன ஒட்டி நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஆந்திரா பருப்பு பொடி தான் எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் காமிக்கிற அந்த சுண்டில் வந்து 3/4 சுண்டு வந்து கடலை பருப்பு. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கோங்க. பொடிக்கு எல்லாமே வந்து நம்ம அடுப்பை சிம்மிலவே வச்சு வறுத்தோன்னா அது நல்லாயிருக்கும். அடுத்து அதே அளவில் 3/4 சுண்டு வந்து துவரம் பருப்பு. பருப்பு பொடி நம்ம சாதத்தில் நெய் ஊற்றி நம்ம சுட சுட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு அளவு வந்து நான் காமிக்கிற அந்த 3/4 சுண்டு அளவு தான். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு 3மே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து வந்து நம்ம 1/4 சுண்டு அதில் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப தேவையில்லை. உங்களுக்கு வேணால் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம், கருப்பு உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொடிக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே நல்லா வறுத்து எடுங்க. இதுலேயும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வறுத்து பார்த்துக்கோங்க. நல்லா அந்த பவுடர் மாதிரி வந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொட்டி ஆற வைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் வந்து பொடி அரைக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. பூண்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். அரைச்சிக்கலாம். அந்த பொடியோட வாசம் பாருங்கள். அந்த பூண்டும் பெருங்காய ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் நல்லா நெய் ஊற்றி பருப்பு பொடி போட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.